என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய நான் வழங்கும் ஜப்பான் சீரீஸ். கெட்டப் அப்படி சித்தப்பு? சரி, சைலண்டா வாங்க, ஏன்னா இன்னைக்கு நம்ம ஜப்பான்குள்ள ரகசியமா போக போறோம். ஷின்சான் நிஞ்சா ஹட்டோரிலாம் பார்த்துட்டு இருந்தா அப்படியே ஓரமா வச்சிருங்க. நம்மளே நிஞ்சா ஹட்டோரியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சூப்லேருந்து ஆரம்பிக்கலாமா? மீசோ சூப் 8ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த சூப். இது அதீத ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைந்த உணவா கருதப்பட்டிருக்கு. ஏன்னா இது சோயாபீன்களை புளிக்க வைக்கப்பட்டு தயார் செஞ்சிருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்கும்லாம் என்ன கேட்காதீங்கப்பா. அடுத்ததா சுக்கிமோனோ. பேர்ல தான் இருக்கேன்னு யோசிக்காதீங்க, இது ஒரு ஊறுகாய். இத வெள்ளரிக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய்களோட உப்பு மற்றும் வினிகர்ல உலர்த்தி செய்வாங்களாம். இது செரிமானத்துக்கு உதவி இருக்கு. நமக்கு எப்பவும் பூண்டு ஊறுகாய் தான்ப்பா. பயப்படாதீங்க, ஊறுகாய் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன், அதுதான் எப்படி. சரி, கடலோரமா சீவீட் தேடி போமா? புரியுது, உணவு கூட சீவீடான்னு தானே யோசிக்கிறீங்க. ஆனா ஜப்பானியர்கள் சீவீட உணவா கருதிருக்காங்க. இத நோரி, கோம்பு மற்றும் வகாமின்னு சொன்னாங்க. பல உணவுகளை தயாரிக்க இந்த சீவீட பயன்படுத்திருக்காங்க. அரிசியை பார்த்ததும் இந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு வந்துருச்சு. நம்மள மாதிரியே அரிசி ஜப்பானியர்களுக்கு ஒரு முக்கியமான உணவா இருந்திருக்கு. கிமு 300கள்ல இருந்தே அரிசி சாகுபடி பழக்கத்துல இருக்கு. வடிச்ச சாதத்தை ஆன்கிரின்னு சொல்றாங்க. இத மீன்கள் கூட சேர்த்து சூஷியும் தயாரிச்சிருக்காங்க. இப்போ ஜாப்பனீஸ் ஃபுட்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது சுஷி தான்ல. இந்த ஜப்பானிய உணவு பெயர்கள் எதுவுமே என் வாயிலே நுழையலப்பா. அதான் ஜாப்பனீஸ் கத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த தொடரை ஒரு இனிப்போட முடிச்சிடலாமா? கசிவா மோர்ச்சி. இதுவும் ஒரு அரிசி வச்சு தயார் செய்யற இனிப்பு தான். இது மெருதுவான இனிப்பா கருதப்பட்டிருக்கு. இத குழந்தைகள் தினத்துக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படியோ ஸ்டார்டர்ல இருந்து டெசர்ட் வரைக்கும் சில விதமான ஜப்பானிய உணவுகளை பார்த்துட்டோம். இப்போ நான் போய் ஜாப்பனீஸ் படிக்கிறேன், நீங்க போய் சூஷி சாப்பிடுங்க. அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி.